IVF treatment package la discount பெற்றிடுங்க. Experience your dream retirement life for a day. Ananya's Nananani Homes, Coimbatore. இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா. நல்ல பாம்பு புடிச்சனேங்க. ரெண்டு தங்கங்களும் ரெண்டு தங்கம் வென்று கொடுத்திருக்காங்க. ஒரு 3 monthsக்குள்ளே அர்ஜுனா விருது, கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் எல்லாம் அவளுக்கு கிடைச்சது. ஹார்ட் ஒர்க் என்னைக்கு வீண் போகாது. அது எந்த துறையா இருந்தாலும் அதுதான் அவ. அந்த நேரத்தில் கேமில் ஒரு தடுமாற்றம் தெரியும். அம்மாவை பக்கத்தில் இருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன் வைஷாலி இந்த கேமை விட்டுட்டானா நான் இந்த எக்ஸ்கியூஸை நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது. அவங்க டே டு டே அந்த லைஃபு நார்மல் ஒர்க்கே அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்களேன்ற அந்த ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் எதுவுமே அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் சும்மா வெளியில் ஸ்க்ரீனில் தெரிகிறேன், ஆனால் அவங்க தான் அவ்வளோ பண்ணுறாங்க. கோல்டன் சிப்ளிங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வைஷாலி, பிரக்ஞானந்தாவையும். ஸோ நீங்களும் உங்களோட அம்மாவும் இப்போ எங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, இன்னைக்கு நைட் லண்டன் கிளம்புறீங்க, லைக் விளையாடிட்டே இருக்கீங்களே. நெக்ஸ்ட் என்ன கேம் விளையாட போறீங்க? அது இப்போ லண்டனில் குளோபல் செஸ் லீக் வருது. ஸோ அங்கே தான் நானும் தம்பியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ், தங்கம் வந்து வென்றுட்டு வந்திருக்கீங்க. விமென் டீம் ஒரு சைடு அண்ட் மென் டீமாக வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க. ஸோ ஒரு அம்மாவை எவ்வளோ பெருமையாக இருக்குது உங்களுக்கு? எங்கள் ஃபேமிலிக்கு 2 தங்கம் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட் அது. உங்களோட 2 தங்கங்களும் உங்களுக்காக வந்து தங்கம் வென்றுட்டு. ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன வார்த்தை 2 தங்கங்களும் 2 தங்கம் வென்று கொடுத்துருக்காங்க. அது ஒரு வரலாற்று சாதனை. அது முதல் தடவை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பெண்களாக நீங்கள் 2 பேரும் நிற்கும் போது எனக்கு பார்க்க ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து இப்போ நார்மலாக ஒரு பெண் அப்படின்னா படிக்கிறாங்களா, டக்குன்னு படித்து முடி, கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிட்டோமா அவ்வளோதான் இருக்கும். அதை பிரேக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் நீ போய் ஜெயிச்சுட்டு வா, நீ டிஃப்ரெண்ட்டாக உனக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுன்னு அனுப்பியிருக்கீங்கம்மா. அதை எப்படி ஆரம்பிச்சிங்க? அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை பார்த்துட்டே, அவங்களுடைய எஃபர்ட் நான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்சது நீங்கள் போய் பண்ணுங்க, நான் பேக் வரேன், பின்னாடியே சப்போர்ட் பண்ணுறேன்ற அந்த இதுதான் அவளுடைய இதுதான். அவள் சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் ஒர்க்கு, தனியாக போர்டு போட்டு உட்காந்து ஒர்க் பண்ணா ஒரு ஸ்டேட் சாம்பியனுக்கே அப்படி ஒரு எஃபர்ட் போடுவாள். ஏன்னா ஸ்டேட் சாம்பியன் நம்ம வாங்கணும் அந்த மாதிரி. சரி, அவள் அது மாதிரி எஃபர்ட் போடும்போது நாங்கள் பேக்கில் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வைஷாலி வந்து ஃபர்ஸ்ட் பிரெக்னானது அவங்களோட தம்பி அவர்கள் வந்து கிராண்ட் செஸ் மாஸ்டர் வாங்குறாரு, இது எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இருக்கும்போது அக்கா வந்து செஸ் கற்றுட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி கேள்விப்பட்டு இருந்தோம். அப்போ தான் உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம், உங்களோட என்ட்ரி, உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ வந்து இவ்வளோ ஒரு ஷைனிங் விமனாக இருக்கீங்களா, இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு முதல்ல? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நானும் செஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. ஸோ நான் சின்ன வயசுல நிறைய டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அப்பா வந்து செஸ் கிளாஸ், ட்ராயிங் கிளாஸ், லைக் 6.5 years இருக்கும்போது யோகா கிளாஸ் என்ன கோவிட் பக்கத்தில் எல்லாம் சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்படி தான் செஸ் ஆரம்பித்தேன். அண்ட் டோர்னமெண்ட்ஸ் போக ஆரம்பிக்கும்போது ப்ரைஸஸ்லாம் வின் பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டிங்காக இருந்தது. அப்படி தான் நான் உள்ளே வந்தேன். ஸோ வீட்டில் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணாலும் வந்து தம்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அப்படி தான் வந்து அவனுக்கு ஒரு தனி செஸ் போர்ட் வாங்கி கொடுத்தாங்க. அண்ட் அப்படி தான் அவனோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் தம்பி தான் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வின் பண்ணான். வந்து ஒரு வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணியிருந்தான். ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் யங்கஸ்ட் டு கம்ப்ளீட் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். அண்ட் என்னோட கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் நான் லாஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணேன். அது இந்தியாவில் வந்து உமனில் பார்த்தா 2 ஃபீமேல் பிளேயர்ஸ் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 years கேப்க்கு அப்புறம் நான் வந்து 3rd உமனாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஐ திங்க் இது இன்னும் நிறைய கேர்ள்ஸை இன்ஸ்பயர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் பார்ப்போம் ஃபீமேலில். ஏன்னா 12 yearsக்கு அப்புறம் நம்ம தான் இப்போ தான் தமிழ்நாட்டில் 3வது GM. அதுவும் ஒரு ரெக்கார்டு எங்களுக்கு. அவளும் அந்த ஒரு சாதனை பண்ணி எங்களுக்கு ஒரு பெருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் உமனா டு கம்ப்ளீட் த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில். கண்டிப்பாக வந்து 12 years கேப் வந்து அப்பா அம்மாவுக்கு போகும். எங்கள் அம்மா இங்கே இருக்காங்க. நிறைய டோர்னமெண்ட் சரியாக போகலைன்னா கூட வந்து அவங்க என்னை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் ஒர்க் பண்ணுறேன், கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாய் கிரெடிட்ஸ் அவங்களுக்கு தான் போகும். ஆனால் உன்னால் முடியும். கொஞ்சம் நடுவில் எல்லாருக்குமே பேட் பேஸ் இருக்கும். ஒரு 2 years ஹார்ட் எஃபர்ட் போட்டாலும் நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. அதனால நீ கண்டிப்பாக உன்னுடைய இந்த ஹார்ட் ஒர்க்குக்கெல்லாம் ஒரு நாள் பதில் கிடைக்கும்னு ஒரு 3 monthsக்குள்ளே அர்ஜுனா விருது, கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் எல்லாம் அவளுக்கு கிடச்சிது. ஹார்ட் ஒர்க் என்னைக்கு வீண் போகாது, அது எந்த துறையாக இருந்தாலும். அதுதான் அது விமன் அப்படின்னமோ நமக்கு நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஃபிசிக்கலி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உட்காந்து ஒரு இடத்துல வந்து கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிறதுங்கிறது நமக்கு நிறைய கஷ்டங்கள். அதெல்லாம் எப்படி? அதில் தான் கொஞ்சம் 2 yearsல கொஞ்சம் ஒரு இது. Thank you for coming up with this question. Very important for a woman. ஆக்சுவலி யாரும் கேட்காத ஒரு கேள்வி. அது வந்து உமனாக நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அது இருக்குது. அந்த டைமில் அந்த டோர்னமெண்ட்டே ஒரு சின்ன ஒரு தடுமாற்றம். Some important game would you go through this and it's not easy. அது வந்து வெளில வரணும். அதுதான் நான் சொல்கிறேன். அம்மா வந்து பெரிய சப்போர்ட். இந்த மாதிரி எல்லா பேஸ்லையுமே சரி, ஃபேமிலி வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு.
ஆக்சுவலி நான் அதுதான் கேட்க வந்தேன். இப்போ அந்த பீரியட்ஸ் டைம் அப்படின்னு அந்த பர்டிகுலர்லி அது எடுத்துக்கிட்டோம்னா இருக்கு. ஏன்னா ரீசெண்டாக ஒரு சம் ஸ்போர்ட்ஸ் சாம்பியன் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்க தோத்துட்டாங்க ரன்னிங் அந்த கேம்லாம். அப்போ சொன்னாங்க நான் நெக்ஸ்ட் டைம் மென்னா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னோட இப்போ அது பீரியட்ஸ் பெயினால என்னால் முடியலன்னு சொல்லி. ஸோ அது நீங்கள் இருக்கணும் எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி இது ரொம்ப கஷ்டம். இது 6 hours உட்காரவே முடியாது. அதான் செஸ் வந்து ஃபிசிக்கல் கேம் இல்ல, இந்த மாதிரி இஷ்யூ இல்லைன்னு நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி இட்ஸ் லாட் ஆஃப் பெயின் டு சிட் அண்ட் ப்ளே ஃபார் 6-7 hours. ஒரு கேமே வந்து 6-7 hours போகும். ஸோ அந்த மாதிரி டேஸ்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் இந்த என்ன சொல்ல போனா பெயின்ல யோசிக்கவே முடியாது. இது வந்து அவங்க எல்லாம் ஓட தான் முடியாதுன்னு. இது வந்து கஷ்டம் தான். பட் செஸ் ஆல்சோ ஹஸ் இட்ஸ் ஓன் யா பிகாஸ் மென்டலியும் நம்ம ஸ்டெடியா இருக்கணும், பிசிக்கலி யோசிக்கவே முடியாது அந்த நேரத்துல கேம்ல ஒரு தடுமாற்றம் தெரியும். ஏன்னா அம்மாவா பக்கத்துல இருந்து நான் பார்த்துருக்கேன். அதுல ஒரு சின்ன பிரேக்கு. ஆனாலும் உன்னால முடியும், நீ பாரு, இது இந்த டோர்னமெண்ட் இல்லைன்னா நம்ம அடுத்த டோர்னமெண்ட் பார்ப்போம் வா, அதை மாதிரி சொல்லி அவளுடைய ரெக்கார்ட்லாம் பண்ணான். ஏன் வைஷாலி இந்த கேமை விட்டுட்டானா நான் இந்த எக்ஸ்கியூஸை நான் வந்து வெளியில சொல்ல முடியாது, பரவாயில்ல வைஷு விடு பார்த்துப்போம் நெக்ஸ்ட் டைம், அது மாதிரி. ஐ திங்க் அதுதான் இன்னைக்கு வந்து அவங்களை வந்து இவ்வளோ அழகாக வந்து அடுத்த ஒரு பெண்ணாக கிராண்ட் செஸ் மாஸ்டர் அச்சீவ் பண்ணது. அம்மா இப்போ சொன்னாங்க முன்னாடி இன்டர்வியூல கூட, வைஷாலி வந்து அந்த கிராண்ட் செஸ் மாஸ்டர் வாங்கினது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னாங்க. அப்போ எனக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு உமனா மென்ஸ் உடையதை வாங்குறது கஷ்டம். அதுல வந்து உமனா சாதிச்சது எனக்கு நான் ரொம்ப, ஆனா அவளுடைய கனவு அது. ஒரு நாள் வாங்கணும், ஒரு நாள் உமன்ஸ் எல்லாம் முதலே வாங்கிட்டா. அந்த மென்னுடைய சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும், ஒரு நாள் அவளுடைய கனவு அது கிடைச்சு. இப்போ இருக்க நம்ம ஜென்ரேஷன் கிட்ஸ் இருக்காங்களே, இந்த ஜென்சிலாம் சொல்லுவாங்க உங்களை, நீங்களாம் வந்து செல்ஃபோனு, அந்த ஒரு இன்ஸ்டா, ஒரு சோஷியல் மீடியா லைஃப்பில் ரொம்ப வித்தியாசமான ஒரு அண்ணன் ஒரு அக்கா தம்பி வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது எப்படி அந்த பார்ப்பீங்களா, இன்ஸ்டா பார்ப்பீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஓகே, நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க அந்த ரீல்ஸ்லாம், பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஓகே, ஷேர் பண்ணும்போது அதான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஐ திங்க் ஃபோன் யூசேஜ் ஜாஸ்தி இருக்கு. கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணியே ஆகணும். அதான் ஃபோன் யூசேஜ் குறைச்சிட்டா நல்லது. எனி ஃபீல்டு யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். நானும் குறைக்க ட்ரை பண்ணேன். ஓகே, தட்ஸ் நைஸ். ஏன்னா இந்த கேம் இந்த 2 நாளா நிறைய வருது, அவங்கள பத்தி வரதுனால கொஞ்சம் பார்க்குறாங்க. ஆனால் இதே டெய்லி உட்காந்து பார்க்க மாட்டாங்க. கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதை பார்க்க மாட்டாங்க. முடிஞ்ச பிறகு இப்போ இதெல்லாம் இந்த மொமெண்ட்லாம் அதில் வருது, இன்ஸ்டாவில், ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில், அதெல்லாம். ஸோ கம்மிங் டு உங்களோட அம்மாவை தான் நாங்கள் மோஸ்ட்லி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். அப்பா வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பேக் போனில், அம்மாவும் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பா வந்து பல தடைகளை மீறி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாளும் வந்து என்னென்ன விஷயங்கள் எப்படியெல்லாம் அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பாருல, அது எப்படி சொல்லுவாங்க? அப்பாவால் எல்லா கம்பெனிஸ்க்கும் ட்ராவல் பண்ண முடியாது, பார்த்துப்பீங்க ஹேண்டிகேப். அண்ட் ஆனால் அப்பாலாம் வந்து ஃபுல் சப்போர்ட் பின்னாடி. நாங்கள் 3 பேரும் வந்து ஃப்ரீயாக டோர்னமெண்ட்ஸ் போகிறோம், ட்ராவல் பண்ணுறோம், எல்லா பிளானிங்குமே அப்பா பார்க்குறது தான். ஒரு இமெயில் பண்ணுறதா இருக்கட்டும், 2 பேர் எனக்கும் சரி தம்பிக்கும் சரி நிறைய டோர்னமெண்ட் இன்விடேஷன்ஸ் வரும், எது சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பாவும் கோச்சும் வந்து டிசைட் பண்ணி. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இன்விடேஷன்ஸ் வருது, லைக் டோர்னமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும். பின்னாடி பெரிய பிளானிங் நடக்கும். பட் எங்ககிட்ட கொண்டு வந்தால் எங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நானும் தம்பியும் வந்து எல்லாத்துக்கும் லைக் அவைவாக இருக்கும். ஸோ அப்பா தான் எல்லாமே டிசைட் பண்ணுறது. இதுக்கு பெரிய கிரெடிட் அவங்களுக்கும் வந்து பின்னாடி நிறைய சாக்ரிஃபைஸ். அண்ட் அதான் இவ்வளோ தூரம் வரதுக்கு பெரிய காரணம். அவங்க டே டு டே அந்த லைஃபு நார்மல் ஒர்க்கே அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் குழந்தைங்க நல்லா பண்ணுறாங்களேன்ற அந்த ஒரு காரணத்துக்காக என்னையும் நீ வெளியே போய் இவங்களுக்கு சப்போர்ட் ஆயிருன்னு என்னை வெளியே கிளம்பி அவங்களுக்கு அதான் சொல்லி டெய்லி ஒர்க்கே அவங்களுக்கு கஷ்டம். நார்மலான பீப்புள் பண்ணுற அந்த ஒர்க்கெல்லாம் கஷ்டம். அவங்களுக்கு தான் இந்த ஃபுல் எதுவுமே அவங்களுக்கு தான் போய் சேரும். நான் சும்மா வெளியில் ஸ்க்ரீனில் தெரிகிறேன், ஆனால் அவங்க தான் அவ்வளோ பண்ணுறாங்க. ஆமாம், அது வந்து எனக்கு நல்லா சொல்ல முடியல, அதை ஃபீல் பண்ண முடியுது. அவங்க தான் அவ்வளோ அவங்க எந்த இடத்துலனாலும் கஷ்டமாக இருக்குன்னு நிறுத்தியிருக்கலாம், அவங்க எந்த இடத்துலையுமே நிறுத்தவே இல்லை. நீ போயிட்டே இரு, நான் உனக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணுறேன், நீ என்னையும் சேர்த்து வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வந்துருக்கு. பட் இந்த இனிஷியல் டேஸ் ஃபைனான்ஷியலி ஆல்சோ வாஸ் வெரி டிஃபிகல்ட். நானும் தம்பியும் வெளில போய் ட்ராவல் டோர்னமெண்ட்ஸ் போகணும், அம்மா கூட வந்தாகணும், அப்போது நிறைய எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து எப்படியோ எங்களுக்கு எதுவும் காட்டிக்காமல் ஃபுல்லாக மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு ராம்கோ சிமெண்ட்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. 2016 9 இயர்ஸ் மேலே அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டைமில் தேங்க்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தான் நானே கேட்கணும் வந்து, பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இல்லை ஒரு அப்பா அம்மா கஷ்டப்பட்டு நமக்கு இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னும் அந்த ப்ரெஷர் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்கா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைனா வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, பர்டிகுலர்லி இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி? அதான் அவங்க வந்து எதுவுமே எங்கள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு தெரியாது. ஷோவாக தான் எனக்கும் நிறைய திங்ஸ் தெரிய வருது அப்போ எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்துருக்கு எனக்கு. அண்ட் அதான் அந்த ஒரு பீரியடில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன டோர்னமெண்ட்ஸ் போகிறதே கஷ்டம். அப்பா மட்டும் தான் ஏர்னிங். அண்ட் 2 பேரோட கரியர் லைக் ஒரு ஸ்போர்ட்ஸ் கரியர்னாலே கஷ்டம். அண்ட் 2 பேர் நல்லா பண்ணிட்டு இருந்தோம், டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியல. அம்மா கூட வந்தாகணும், அப்போ தான் நல்லா பண்ணணும். ஃபுட் எல்லாமே வந்து வெளியில் போனால் செட் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து
நாட் ஈஸி. அப்பா எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாள் எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கம்மா? தூங்குவாங்களா இவங்களாம்? என்ன அவ்வளோ தூங்கி விளையாடி எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா செஸ், லஞ்சு சாப்பிட்டோன்னா அதாவது அந்த ஃபுல் டைம் ஆகும். அதுதான் எவ்வளோ நேரம் இருக்கும் வைஷாலி ஒரு நாளைக்கு ப்ராக்டிஸ்? டிபெண்ட்ஸ். ஆனால் வந்து ஒரு 7-8 நாளை பொறுத்து. 7-8 hours கிட்ட ஆல்மோஸ்ட் போயிடும். இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் எடுக்கல, அது மாதிரி நாளை பொறுத்து. உங்களோட தம்பி நீங்களும் இந்த வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சண்டை போடுறது அந்த மாதிரிலாம் உண்டா? பாண்ட் எப்படி? லைக் நிறைய செஸ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்க செஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன டைம்னாலும் வந்து எனக்கு ஏதாவது என்ன கொஸ்டின்னாலும் கேட்டால் வந்து ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கும். என்னோட ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாகவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் செஸ்ஸை தாண்டி வெளியில் நிறைய புதிய சண்டை வரும். லைக் நார்மல் செஸ். அது நார்மல் தான். நம்ம வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தோட சொல்லுவோம். இப்போ உங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்டாக இவங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது இருக்கணும். வீட்டில் ஒரு அமைதி மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிற விதத்தை கூட சண்டை ஆப்பாமல் போட முடியாது இல்லை. ஸோ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு செஸ் ஆஸ்பிரன்ஸாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இப்போ மற்றவங்க மாதிரி என்னால் ஃபங்க்ஷன் ரிலேட்டிவ் அதெல்லாம் என்னால் போக முடியாது. ஆனால் அதுக்காக நான் வருத்தப்பட்டதில்லை. டிவி பார்க்குறது, இப்போ லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல் அந்த மாதிரிலாம் எனக்கு அதை நாங்கள் டிவியே போட மாட்டோம் வீட்டில். ஏன்னா நான் இப்போ போட்டு நாங்கள் டிவி பார்த்தோம்னா அதனால் யாருக்குமே எங்கள் மாமியாருக்கும் சேர்த்து டிவி இல்லை. அது மாதிரி எங்கள் வீடே அமைதியான எல்லாருமே கோஆப்ரேட். இப்போ எங்கள் அத்தை கூட டிவி அது மாதிரியெல்லாம் இல்லை, அத்தை மாமா கூட டிவி அதெல்லாம் இல்லை. அது மாதிரி இன்னும் பல பெண்களுக்கு வைஷாலி வந்து ஒரு இன்ஸ்பைரிங் விமனாக வர மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Yeah, as Mukesh said, I've asked all the questions to my parents already. And I think I am seeing a lot of parents here, so if anyone of them have any questions, they can ask my parents. I think they will have more questions than me. I think Preg smartly escaped with this. Maybe to my mother, my question is Preg or me? பிரக் வைஷாலி 2 பேருமே நான் இப்பதான் சொன்னேன் ஈஸியான கேள்வி எனக்கு கேட்கணும் நீ அப்படின்னு இன்னொரு கஷ்டமான கேள்வியா? பிரக் வைஷாலி 2 பேரும் 2 பேரும் தான். Arjun Anna, it's your. Okay, I will ask the same question. But the answer shouldn't be both. So, you have to pick one. ஃபர்ஸ்ட் வந்து வைஷாலி தான். அப்புறம் தான் பிரக். இப்போ 2 பேருமே ஈக்குவல். வைஷாலி பிரக் அப்படின்னே கிடையாது, 2 பேருமே இருக்கும். நல்லா சமாளிச்சாங்க. இந்த ஃபெஸ்டிவ் சீசன்ல 50,000 வரைக்கும் IVF ட்ரீட்மெண்ட் பேக்கேஜ்ல டிஸ்கவுண்ட் பெற்றுடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் ட்ரீம் ரிட்டையர்மென்ட் லைஃப் ஃபார் a day. அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ் கோயம்புத்தூர். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக்.